இப்போ வந்து ஷேர் ஆட்டோவில் போயின்னு இருக்கோம். இந்த ஷேர் ஆட்டோ வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம தான் நடந்து போயின்னு இருக்கணும். நம்மள மாரி நிறைய பேர் நடக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, ரூம் வந்து செக் பண்ணி பார்த்து எடுங்க. ஏன்னா வந்து ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அதை விட இல்லாமல் ஏசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் சரியான வெயிலாக இருக்கும். நம்ம வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கோவில் பக்கத்திலே நீங்கள் வந்து ரூம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க குழந்தைங்களுக்குலாம் இன்னும் சௌரியமாக இருக்கும். ஒரு வழியாக ரூம் பார்த்தாச்சு. நாங்கள் காலையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பார்க்குறோம். காலையில் ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டாரு அக்னி தீர்த்தத்துக்காக குளிக்கிறதுக்காக. நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் போயின்னு இருக்கிறோம். இங்கே வந்து 4 வாசலும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அக்னி தீர்த்தம் வந்து கிழக்கு வாசல் பார்த்த மாதிரி இருக்கும். அது நாங்கள் கேட்டு போய்க்கினே இருக்கிறோம். எங்களை மாரி நிறைய பேர் முன்ன போயின்னு இருக்கிறாங்க பாருங்க, அக்னி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்காக தான். நாங்களும் ஒருத்தர் கேட்டு போயின்னு இருக்கோம். இங்கே நிற்கிற கியூ வந்து சாமி தரிசனுக்காக நிற்கிற கியூ. காலையில எழுந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்திருக்காங்க பாருங்க கியூ. நாங்கள் வந்து அக்னி தீர்த்தத்தை கேட்டு போய்க்கினே இருக்கோம். இங்கே இந்த கியூக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து அக்னி தீர்த்தம் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டோம் அக்னி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்காக. நாங்கள் கிட்ட போயினே இருக்கிறோம். அக்னி தீர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 22 தீர்த்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது நான் அது என்னன்னு காட்டுறேன். இப்போ நாங்கள் வாங்க அக்னி தீர்த்தம் வந்து போயின்னு இருக்கோம். கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இதுதான் அக்னி தீர்த்தம். நம்ம இப்போ வந்து உள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கடல் வந்து அலையே இருக்காது. கடல் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா தண்ணி க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு குளியல் குளிச்சிட்டோம். திருப்பி 2வது வாட்டி குளிக்கிறதுக்காக நான் போகிறேன். அதுக்குள்ளே வந்து என் பையன் வந்து ஒரு அம்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிற்கிறான். சரி, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் திருப்பி குளிக்க போகிறோம். நாங்கள் குளிச்சுட்டு திருப்பி ஒரு குளியல் குளிச்சுட்டு இங்கே வந்து தப்பனை பண்ணுறது இருக்குது. தப்பனை வந்து இப்போ நம்ம இறந்து போனவங்களுக்காக இங்கே வந்து தப்பனத்தில் வந்து என்னென்ன எப்படி பண்ணணும் அந்த எல்லா டீட்டெயிலும் அமௌண்ட்டோடு போட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் மாமியாருக்கும் நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் பண்ண முடியாது. சரி, மாட்டுக்கு வந்து கீரை வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு கீரை வாங்கணும். மாடு கொடுக்கறதுக்குள்ளே அது எப்படி பிடுங்குது பாருங்களா. கையில் அது கொடுக்கவே விடலை, உடனே அது பிடுங்கி. சரி, ஓகே, அது முடிச்சு விடுறோம். நாங்கள் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்களும் எல்லாருமே போகிறோம். அடுத்து 22 தீர்த்தம் இருக்குது. 22 தீர்த்தம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.